கடகராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயம்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5-6 வருஷமாக கடகராசி என்பர்கள் பலவிதமான கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு இதற்கு மேலே வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைய போகுது, என்ன மாதிரியான மாற்றத்தை தரப்போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், உங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, உங்களை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலும் கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த கடகராசிக்காரங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். 12 ராசியில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்கத்தான் செய்யுது. 12 ராசிக்காரங்களின் குணநலன்கள் பற்றி ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் தாய் மீது அதிகம் பாசம் கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவங்களுடைய குணங்கள் மற்றவங்க முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கடகராசிக்காரங்க பொதுநலம் மிக்கவர்களாக இருப்பாங்க. நாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு என்றைக்கு யோசிக்கவே மாட்டாங்க. நம்மளால் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. உலக ஆட்சி செய்த பலரும் கடகராசிக்காரங்களாக தான் மோஸ்ட்லி காணப்படுவாங்களாம். எல்லோரும் நன்றாக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்கக்கிட்ட எப்பொழுதுமே இருக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ராசி அதிபதி தாங்க. அது வேறு யாரும் கிடையாது, இந்த சந்திர பகவான் தான். சந்திர பகவான் தான் இவங்க ராசி அதிபதியாக இருப்பதனால இவங்க இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் மற்றவங்களுக்காகவே இருக்கும். அதாவது இவங்க கிட்ட இல்லைனாலுமே மற்றவங்களுக்காக போராடி வாங்கி தரக்கூடிய ஒரு நல்ல உள்ளங்களாக தான் இந்த கடகராசிக்காரங்க எப்போதுமே இருப்பாங்களாம். ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் தந்தை அப்படின்னு சொல்லப்படுது. சந்திர பகவான் தாயார் அப்படின்னு குறிக்கப்படுதுங்க. தாயை போலவே மற்றவங்க மீது அன்பு பாராட்டி மற்றவர்களின் நன்மைக்காக பாடுபடக்கூடியவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லப்படுது. தனக்கென சின்னதாக ஒரு விஷயம் கூட பண்ணிக்காமல் தன் குடும்பத்துக்காகவோ தன் உறவினர்களுக்காகவோ தனது தெருவுக்காகவோ தனது ஊருக்காகவோ அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய நபர்களாகத்தான் மோஸ்ட்லி இந்த கடகராசிக்காரங்க இருப்பாங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ நம்ம சுற்றிக்கிறவங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. மேலும் ரிஷபராசிக்காரங்களை போலவே கடகராசிக்காரங்களும் தாய் மீது ரொம்பவே அன்பு பாசம்லாம் வச்சுருப்பாங்க. இவங்க எதை சொன்னாலும் அதை செஞ்சு காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. தாய் சொல்ல தட்டாதவர்களாக தான் மோஸ்ட்லி இவங்க காணப்படுவாங்க. கடகராசி ஜலராசி அப்படிங்கிறதுனால ஆறு கடல் போன்ற நீர் நிலைகளில் விளையும் பொருட்களை கொண்டு தொழிலை இவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். கடக ராசிக்கு திரவ பொருள் சம்மந்தப்பட்ட பால் வியாபாரம், டீ கடை வியாபாரம், ஹோட்டல் தொழில்கள் இவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த கடக ராசிக்காரர்கள் காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி ஆகிய 3 தெய்வங்களையும் வழிபடுவது மிக நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. மேலும் இந்த கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கெட்ட விஷயத்திலிருந்து விடுபட திங்கட்கிழமை நாட்களில் 11 வாரம் திங்கட்கிழமையில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவது நன்மை கொடுக்கும். அரிசி, வெள்ளி, நெய், தயிர் போன்ற வெள்ளை நிற பொருட்களை தானம் கொடுக்கலாம். மற்றவர்களை ஏளனம் செய்யக்கூடாது, ஆலோசனை கூறக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன் தரப்போகுது, உங்களை சுற்றி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் இந்த பதிவை கடகராசிக்காரங்க யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக இந்த கடகராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம்.
நீங்கள் குடும்பத்தில் இருக்கீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனசுதாபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே மாறப்போகுது. மேலும் முக்கியமாக உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒருவரை ஒருவர் அனுசரித்து நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் வராது. மேலும் கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது வாக்குவாதம் வருதுன்னா அந்த டயத்தில் 3வது நபரால் பிரச்சனை வரக்கூடும். அப்படிங்கிறதுனால உங்கள் பிரச்சனையை நீங்களே மனம் விட்டு பேசிக்கொண்டா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டெல்லாம் விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டான நேரத்துக்கு உணவு சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு எந்த ஒரு ஆரோக்கிய பிரச்சனையும் வராது. பணவரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏதாவது இடத்துல உதவிக்காக பணம் கேட்டிருக்கீங்கன்னா அது கிடைக்கும். கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு அந்த பணமும் இப்போ கைக்கு கிடைக்கும். லோனில் அதாவது வங்கியில் ஏதாவது லோனுக்கு எழுதி போட்டிருக்கீங்கன்னா அது தடை மேலே தடைப்பட்டிருக்கும். இதுக்கு மேலே அந்த பணமும் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு பண வரவில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உறவினர்கள் வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளுடைய தேவையை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றி கொடுப்பீங்க. இதனால் கொஞ்சம் அலைச்சலும் வரக்கூடும். இன்னும் சிலருக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு நிறைய அமைஞ்சிருக்கு. அலுவலகத்தில் உங்கள் மீதான நிர்வாகத்திறனின் அலட்சிய போக்கு மாறும். உங்கள் கூட வேலை செய்கிற சக ஊழியர்கள் அனுசரணையாக இந்த காலகட்டத்தில் உங்கள்கிட்ட பழகுவாங்க. இதனால் உங்களுக்கு வேலை செய்ய இடத்துல பணி சுமை அதிகமாக கொடுத்தாலுமே ஈஸியாக அவங்க மூலிமா செஞ்சுருவீங்க. பல வகையில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவு உண்டாகக்கூடும் என்பதால் பொறுமையாக இருங்க. விற்பனையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுமாராக தான் இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கடகராசி பெண்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருக்கணும். இல்லைனா பலவிதமான பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையாக இருங்க. பணி செய்கிற அதாவது வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு எந்த வேலை கொடுத்தாலும் செஞ்சுருங்க. எதிர்த்து பேசுகிறது, தேவையில்லாமல் உரையாடுறது இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. அதே போல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்சது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். அதாவது 90% நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும். 10% அதில் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் நிறைய விதமான விஷயங்கள் நடக்குங்க. அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் எந்த மாதிரி நிலைமையில் இருந்தாலும் அதுக்கு எல்லாமே தயாராக இருங்க. எதை நினச்சி வருத்தப்படாதீங்க. அதே போல் வேலைக்கு செல்லக்கூடிய கடகராசி பெண்ணுக்கு பணி சுமை அதிகரிக்கும். சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 3, 5, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 5 அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் மாதம் 6 மாலை முதல் 7 முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பொறுமையாக செய்யுங்க. நாவடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் தேவையில்லாத வாக்குவாதம் எங்கேயுமே பண்ணாதீங்க. வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, வெங்கடேச பெருமாள் தாங்க. அது மட்டும் இல்லாமல் கடக ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் என்ன 3 நட்சத்திரம் இருக்குது. கிரகநிலையை பார்க்கும்போது ராசியில் குரு பகவான் இருக்கார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார். லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். அயனசயன போகஸ்தானத்தில் புதன், சுக்கிரன் என கிரகங்கள் இருக்குது. நிலைகளின் அடிப்படையின்படி உங்களை சுற்றி என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இல்லாமல் போயிடும். அதனால் கவலைப்பட வேண்டாம். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பணவரத்து அப்படிங்கிறத எதிர்பார்த்தது போலவே கண்டிப்பாக இருக்கும். புதிய நபர்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க. அவங்க மூலியமாக நிறைய நட்பு கிடைக்குங்க. பாதியில் நின்ன காரியம் தொடர்ந்து செய்து முடிப்பீங்க. திடீரென குழப்பம் வரக்கூடும். தீ, இயந்திரம் ஆகியவற்றை கையாளும் பொழுது ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைச்சாலுமே அதிகமாக உழைக்க வேண்டிய நிலை வரும். சரக்குகளை அனுப்பும்போது ரொம்ப கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூடுதல் கவனத்தோடு வேலைகளை செய்வது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நன்மையை கொடுக்கும். பெண்களுக்கு மனதில் திடீரென குழப்பம் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். சமையல் செய்யும் பொழுது மின் சாதனங்களை இயக்கும் போது ரொம்ப கவனமாக இருங்க. கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு முன்னேற்றங்கள் சீரான பாதையில் இருக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களை பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்தால் சேருவாங்க. மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். பெற்றோர், ஆசிரியர் ஆலோசனை கை கொடுக்குங்க.
புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் கண்டிப்பாக வரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது பார்த்து படிச்சுட்டு அப்புறம் கையெழுத்து போடுங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை கொடுக்குங்க. மேலும் பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோவத்தை குறைச்சிட்டு தன்மையாக பேசுனீங்கன்னா நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய காரியம் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத செலவு வரும். அதனால் எப்போதுமே உங்கள் கையில் கொஞ்சம் பணம் வச்சுக்கிட்டே இருங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையில்லாத அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலுமே நன்மை கண்டிப்பாக கிடைக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவங்க மீண்டும் உங்களை சந்திக்க நேரிடலாம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்குங்க. மேலும் ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பாடங்கள் படிப்பது பற்றிய கவலை அதிகரிக்கும். ஆனாலும் கூட உற்சாகமான மனநிலையிலே இருப்பீங்க. விளையாட்டு போட்டிகளில் பரிசுகள் கிடைக்க பெற்று ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்ப கஷ்டங்கள் நீங்க போகுது. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. உத்தியோகத்தில் இருப்பவங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றியை பெறுவாங்க. சக ஊழியர்களோடு இருந்து வந்த பிரச்சனை ஒரு நல்ல தீர்வுக்கு வரும். மேலும் நீங்கள் ஆதிபராசக்தி அம்மனை வழிபட துன்பங்கள் தீரும், மனக்கவலை அகலும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் உங்களை சுற்றி இதற்கு மேலே அதாவது அடுத்தடுத்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றத்தை பார்க்க போகிறீங்க, எந்த கடவுளை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.